ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விவி டேக். நம்மள கண்டிப்பா இன்ஸ்டாகிராம்ல டேட்டா சேவர் மோட் அப்படின்றத ஆன் பண்ணி யூஸ் பண்ணுவோம். ஏன்னா இன்ஸ்டாவில் நார்மலாகவே டேட்டா அதிகமாக போகும் அப்படின்றது நமக்கு தெரியும்னா, ஹை குவாலிட்டியான ஃபோட்டோஸ் லோட் ஆகிறப்ப இல்லாட்டி அப்லோட் பண்ணுறப்ப அப்படின்னு இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் பயப்படுறாங்க இந்த டேட்டா அதிகமாக போகணும். ஸோ இந்த டேட்டா அதிகமாக போகிறத குறைக்கிறதுக்காக தான் இன்ஸ்டாகிராம்லேயே டேட்டா சேவர் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க. பட் இந்த ஆப்ஷன் உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் ஆப்பில் ஷோ ஆக மாட்டேங்குதா? ஸோ அந்த ஒரு ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதுதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. அதாவது இன்ஸ்டாகிராம்ல இந்த டேட்டா சேவர் அப்படின்ற ஆப்ஷன் சரியா எந்த இடத்துல இருக்கு அப்படின்னா, நீங்க ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிருங்க. ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிட்டு மேல கார்னர்ல பாருங்க 3 லைன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த 3 லைன்ஸை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு இங்க நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டும். ஸோ இதுல நீங்க கீழே ஸ்க்ரோல் பண்ணி வருவீங்களா இருந்துச்சுன்னா உங்களுக்கு டேட்டா யூசேஜ் அண்ட் மீடியா குவாலிட்டி அப்படின்ற ஒரு ஆப்ஷனா பார்க்கலாம். ஸோ யுவர் ஆப் அண்ட் மீடியா அப்படின்றதுக்கு கீழே தான் இந்த ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா இங்கே தான் உங்களுக்கு இந்த டேட்டா சேவர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கு. ஸோ இந்த ஆப்ஷன் தான் உங்களுக்கு மிஸ் ஆகுது. ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, உங்கள் ஃபோனில் இந்த செட்டிங்ஸுக்கு போயிருங்க. அதாவது இன்ஸ்டாகிராம் ஆப்பில் செட்டிங்ஸுக்கு போயிருங்க. போனதுக்கு அப்புறமா செட்டிங்ஸில் பாருங்க சர்ச் பார் ஒன்று இருக்கும். அந்த சர்ச் பாரில் நீங்கள் டேட்டா சேவர் அப்படின்றத சர்ச் பண்ணுங்க. அப்படி சர்ச் பண்ணும்போதே உங்களுக்கு சம்டைம்ஸ் உங்களுக்கு செட்டிங்ஸில் தேடி கண்டுபிடிக்க கஷ்டமாக இருக்குமா இருந்தால் இந்த டேட்டா யூசேஜ் மீடியா குவாலிட்டி அதாவது டேட்டா அப்படின்னு சர்ச் பண்ணும் போதே உங்களுக்கு அந்த டேட்டா சேவர் அப்படின்ற ஆப்ஷன் காட்டும். ஸோ ஈஸியாக உள்ளே போயிட்டு உங்களுக்கால அந்த செட்டிங்ஸை யூஸ் பண்ண முடியும். பட் நீங்கள் சர்ச்சும் பண்ணிட்டீங்க அப்பயும் ஷோ ஆகலை அப்படின்னா அடுத்த ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம், உங்கள் ஃபோனில் கூகுள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணிட்டு அதில் சர்ச் பாரில் நீங்கள் இன்ஸ்டா அப்படின்றத சர்ச் பண்ணணும். சர்ச் பண்ணி இன்ஸ்டாகிராம் ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணோடனே பாருங்கள் இந்த ஆப்புக்கான புதுசாக அப்டேட் வந்திருக்கான்னு. அப்படி அப்டேட் வந்திருக்குமா இருந்துச்சுன்னா இந்த இடத்துல ஓப்பன் அப்படின்னு இருக்க இடத்துல அப்டேட் அப்படின்னு காட்டும். ஸோ நீங்கள் என்ன செய்வீங்கன்னா அப்டேட்டை கிளிக் பண்ணிட்டு அந்த இன்ஸ்டாகிராம் ஆப்பை அப்டேட் பண்ணிடுங்க. ஏன்னா அப்டேட் பண்ணாமல் யூஸ் பண்ணும் போது கூட இந்த மாதிரியான சில ஃபீச்சர்ஸ் இன்ஸ்டாகிராம் ஆப்பில் ஷோ ஆகாமல் ஒர்க் ஆகாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அப்டேட்டை கிளிக் பண்ணி அப்டேட் பண்ணிட்டு அப்டேட் ஆனதுக்கு அப்புறமா இன்ஸ்டாவை ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் அந்த டேட்டா சர்வர் அப்படின்ற ஆப்ஷன் இப்போ ஷோ ஆகுதா இல்லையான்றதை கண்டிப்பாக ஷோ ஆகும். அடுத்த ஸ்டெப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்கள் ஃபோனில் செட்டிங்ஸ் உள்ள போங்க. போய்ட்டு செட்டிங்ஸில் பாருங்கள் உங்களுக்கு ஆப்ஷன் ஒன்று இருக்கும், ஆப்ஸ் இல்லாட்டி ஆப் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உள்ளே போங்க. இங்கே உங்கள் ஃபோனில் உள்ள எல்லா ஆப்ஸுமே இந்த இடத்துல தான் காட்டும். ஸோ இதில் பாருங்கள் சர்ச் பார் ஒன்று இருக்கும். அந்த சர்ச் பாரை கிளிக் பண்ணி இன்ஸ்டாகிராம் அப்படின்றத சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணி இன்ஸ்டாகிராம் ஆப்பை நீங்கள் இந்த இடத்துல ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போனோன்னு பாருங்கள் ஃபோர் ஸ்டாப் அப்படின்ற ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஒருக்க ஃபோர் ஸ்டாப் பண்ணிடுங்க. அதோட பாருங்க ஸ்டோரேஜ் அப்படின்ற ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதையுமே கிளிக் பண்ணி கிளியர் கேஷும் கிளியர் டேட்டாவும் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கு பிறகு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஆப்பை ஓப்பன் பண்ணிட்டு உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்ட்லாம் கொடுத்து லொக் ஆகிட்டு அதுக்கப்புறமா செட்டிங்ஸில் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த டேட்டா சேவர் அப்படின்ற ஆப்ஷன் ஷோ ஆகும். ஸோ உங்களுக்கு எனேபிள் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஆப்பில் ட்ரை பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா டேட்டா சேவர் அப்படின்ற ஆப்ஷன் ஷோ ஆகாத ப்ராப்ளமை சால்வ் பண்ண முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போல் நீங்கள் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.